அடுத்ததாக தென் திருப்பேரை ஆழ்வார் திருநகரியிலிருந்து அருகாமையில் உள்ள தலம் இது. பெருமாளுக்கு மகர நெடுங்குடை காதல் என்று பெயர். தமிழில் நிகரில் முகில் வண்ணன் என்று அழைப்பார்கள். ஸ்ரீபேரை என்ற பெயரில் பூமாதேவி இங்கு தவம் செய்ததால் திருப்பேரை என்றே இத்தலத்தின் பெயர். திருச்சி அருகில் திருப்பேர் நகர் என்ற திருத்தலம் ஒன்று இருப்பதால் இத்தலத்தை தென் திருப்பேரை என்று அழைத்தனர். பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் தாயாருக்கு குழைக்காத வள்ளி நாச்சியார் என்று பெயர். திருப்பேரை நாச்சியார் என்று இன்னொரு தாயாரும் இருக்கிறார். 2 தனி கோவில் நாச்சியார் சன்னதிகள் உண்டு. பூமாதேவியின் தாயார் தாமிரபரணியில் கிடைத்த 2 மீன் போல வடிவமுள்ள குண்டலங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தாள். அதனால் பகவானுக்கு மகர நெடுங்குடைக்காதன் என்று திருநாமம். வருட பகவான் தன்னுடைய குருவை அவமதித்து விட்டார். அதனால் அவருக்கு பாவம் வந்தது. அந்த பாவத்தை பங்குனி பௌர்ணமியில் பகவானுக்கு திருமஞ்சனம் செய்து தீர்த்து கொண்டார் என்று தல வரலாறு. சுக்கர புஷ்கரணி சங்க தீர்த்தம் மகர தீர்த்தம் ஆகியன விமானம் பத்திர விமானம் என்ற வகையில் சேர்ந்தது. அடுத்ததாக சுக்கரன் ஸ்தலம் திரு குரு கூர் ஆழ்வார் திருநகரி என்று இத்தலத்துக்கு பெயர். நம்மாழ்வார் அவதரித்த தலம். பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால் குரு கூர் எனப்படுகின்றது. குரு கூர் என்றால் பறவை சங்கு என பல பொருட்கள் உண்டு. இத்தலத்தில் உள்ள பெருமாளை சங்கன் என்னும் சங்கின் தலைவன் வழிபட்டதால் இத்தலம் குரு கூர் என பெயர் பெற்றது. கூழ் குடித்தாலும் குருக்கூரில் வசித்து திருவடி சேர் என்றொரு பழமொழி உண்டு. ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதர் என திருப்பெயர் பெற்றார். குரு தோஷ நிவர்த்தி தலம் என்பார்கள். மூலவருக்கு ஆதிநாதர் ஆதி பிரான் என்ற பெயர். தமிழில் பொழிந்து நின்ற பிரான் ஆதி பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடு தீரே என்பது ஆழ்வார் பாசுரம். தாயார் திருப்பெயர் குரு கூர் வள்ளி ஆதிநாதவள்ளி என்று இன்னொரு நாச்சியாரும் உண்டு. நவ திருப்பதிகளில் சில கோவில்களில் தனி கோவில் நாச்சியார் கிடையாது. சில கோவில்களில் 2 நாச்சியார்கள் உண்டு என்பது நவ திருப்பதிகளின் விசேஷம். வைணவ திருத்தலங்களில் சில தலங்களில் பெருமாள் தானாகவே தோன்றினார். அப்படி 8 தலங்களை சொல்வார்கள். அந்த 8 தலங்களில் ஒன்று இத்தலம். மூலவரின் பாதங்கள் பூமிக்குள் இருப்பதாக ஐதீகம். இந்த திருக்கோளில் உள்ள புளிய மரம் விசேஷமானது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து புளிய மரம் அப்படியே இருப்பதாகவும் இங்கே உள்ள அந்த புளிய மரத்தின் அடியில் தான் நம்மாழ்வார் யோகத்தில் 16 ஆண்டு காலம் இருந்ததாகவும் வரலாறு. இங்கே வைகாசி மாத கருட சேவை விசேஷமானது. அப்போது நம்மாழ்வார் அன்ன வாகனத்தில் எழுந்தருவார். இந்திரன் தன்னுடைய பெற்றோர்களை உபசரிக்காமல் விட்டுவிட்டான். அதனால் சபிக்கப்பட்டு இத்தலத்திற்கு வந்தான். பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் அடைந்தான். மகாலட்சுமி தாயார் பெருமாளை அடைவதற்காக பிரார்த்தனை செய்தால் பகவான் பிரம்மச்சரிய யோகத்தில் இருந்தபடியால் லட்சுமியை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் அவளை மகிழ மாலையாக மார்பில் தரிசித்துக் கொண்டார் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.